எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். தொல் தமிழாசோல் 2025 வேலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 2/2/2025. இடம் தூய நெஞ்ச கல்லூரி, திருப்பத்தூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்த பிரிவுகளை மத்திய அரசு திருட்டுத்தனமாக நீக்கி உள்ளதாக திமுக எம்பி ஆர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, பாஜக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அளித்த அனைத்து திருத்தங்களும் நாடாளுமன்றத்தில் ஏற்கப்பட்டதாக தெரிவித்தார். திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது 1995 அதற்கு பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது 2013 என்னென்ன சட்ட திருத்தங்களை இந்த வக்ஃப் வாரியத்திற்காக சேர்த்தார்களோ, கொண்டு வந்தார்களோ, செம்மைப்படுத்தினார்களோ, அந்த பிரிவுகளை மட்டும் குறிவைத்து இப்போது மீண்டும் எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு திருட்டுத்தனமான நடவடிக்கை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இதை நேரடியாக சொல்லணும்னா, ஏற்கனவே கொடுத்த சட்டப்பிரிவுகளை எல்லாம் நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னாக்க ரிப்பீல்னு பேர், அதுக்கு வெளியே எடுக்கிறோம்னு சொன்னாக்க தெரிஞ்சு போகணுங்கிறதுக்காக இதை ஒரு புது சட்ட திருத்தம் என்கின்ற வடிவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். சட்டத்தின் வாயிலாக 40-50% இருக்கின்ற வக்ஃப் வாரிய சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதே போல் எந்தெந்த வழக்குகள், எந்தெந்த சொத்துக்கள் எல்லாம் கோர்ட்டினுடைய நீதிமன்ற நடவடிக்கையில் இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் புது சட்டம் பொருந்தும், இந்த சட்டம் பொருந்தும். அதையும் நீங்கள் பார்த்தால் இன்னொரு 10% சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்தில் இருக்காது. எனவே பெரும்பான்மையான சொத்துக்கள் டெல்லியிலோ, உத்தரப்பிரதேசிலோ, பெரிய பெரிய நகரங்களில் இருக்கின்ற பல கோடி ரூபாய், பல லட்ச கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு ஒரு திருட்டுத்தனமான சட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு நாங்கள் மீண்டும் பதிவு வைத்திருக்கிறோம்.